ஃபிட்னஸ் ப்ளஸ் சேனல் அன்போடு இருக்கும் தொலை காலை வணக்கம். வீடியோட ஒரு நாள் தான் தோல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஊபரில் பிளாட்ஃபார்ம் ஃபீ, ரெண்டாவது ரேப்பிடோ சப்ஸ்கிரிப்ஷன் பிளான், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு அவேர்னஸ்ங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம். நாலாவது வந்து நம்ம போர்ட்டல் டெலிவரி ஜாப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கேஷ் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு அதை பற்றி நம்ம டீப்பாக பேசி ஆகணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா கேபிள் சார்ஜ் பண்ணுறதுலாம் ஒயர், அதை பற்றி நம்ம வேரண்டியோட ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் பிளாட்ஃபார்ம் ஃபீ. தோழர் நல்லா எனக்கு ஒரு டவுட்டு, ஊபர் பிளாட்ஃபார்ம் நல்லா எனக்கு டவுட்னு பாருங்கள். ஊபர் பிளாட்ஃபார்ம் ஃபீல் வந்து -20 எனக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதான் எனக்கு டவுட்டு, அதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஏப்ரல் 1 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் 1 முன்னாடி நான் ஒரு ஆர்டர் பார்த்தேங்க. முன்னாடி நாள் ஒரு ₹80 ஆர்டர் நான் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் -20. எப்பயுமே -10 தான் இந்த கொரியர் பிளாட்ஃபார்ம் ஃபீல சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ₹20 எனக்கு சார்ஜ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை இது 2 நாள் நீ ஒர்க் பண்ணியிருப்ப, அது அன்றைக்கி ஆட் ஆகாமல் அது சேர்த்து வச்சு வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்தேன். -10 ஆக்சுவலாக அப்படி வரதா இருந்தால் கூட இந்த நாளில் -10, இந்த நாளில் நீ ஒர்க் பண்ணியிருக்க -10 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் போட்டு மென்ஷன் தனித்தனியாக வரும். ஆனால் இது சேர்த்து வச்சு ஒரே இதாக பிளாட்ஃபார்மே -20 வந்திருக்கு. எனக்கு அந்த டவுட்டு, அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி தான் வருதா? ஏப்ரல் 1 இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு -10. இப்போது ஒரு வேளை பார்த்தீங்கன்னா 28 மார்ச் வந்து ஒரு பார்த்துருப்பேன், ஒரு கொரியர் பார்த்துருப்பேன், 29 ஒரு கொரியர் பார்த்துருப்பேன். அது 2 சேர்த்து ஆட் ஆகி தான் உங்களுக்கு வந்து இதில் வந்திருக்கு அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் அப்படி வருதா இருந்தால் -10 அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி தனியாக வரும். 29 தனியாக ₹10 மென்ஷன் பண்ணி எனக்கு தனியாக வரும். ஆனால் 2 சேர்த்து வச்சு எப்படி ஒரு இதாக வரும்னு எனக்கு தெரியல. இது மாதிரி வந்ததில்லை. ஸோ -20 எனக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன வந்திருக்கு அதை பற்றி சொல்லுங்கள். சரி, ரைட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். கீழே பாருங்கள், பாட்டமில் 0% கமிஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 9.5 per kilometer. இது ஒரு நாளைக்கு ₹9 per kilometerன்னு வருது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ₹9.5 per kilometerன்னு வருது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ₹10 வருது. இது என்ன கணக்குனே ஒன்றும் புரியலை. டேரெக்டாக இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வருவோம்ப்பா. சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் பிளானு ஒரு நாளைக்கு ₹29 கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ₹9 இருந்தது, ₹19 இருந்துச்சு, இப்போ ₹29 ஆயிடுச்சு. அது போக 7 நாள் பிளான் இருக்குது பார்த்தீங்களா, ₹69 வச்சுருந்தாங்க. இப்போ ₹149, ₹1 கம்மி பண்ணி ₹150. என்னத்தை பண்ணுறது, என்ன ஒன்றும் புரியல. பிரச்சனை வரும்போது ₹9 ஆகுது, பிரச்சனைலாம் முடிஞ்சு சுமூகமாக போகும்போது ₹29 ஆகுது. ஆக்சுவலாக இவங்க பிரச்சனை முடிச்சுன்னு நினைக்கிறாங்க. சத்தியமாக இல்லைங்க, இருக்கிற உண்மையாக சொல்கிறேன். ஊபர் மூலிமா தான் நான் போனேன். ஊபரோ ரேப்பிடோ எதில் போனாலும் ஒன்று தானே, பைக் டாக்ஸி தானே. அதில் போனேன். நல்ல வேலை ரேப்பிடோவில் போல், ஃபோன் நம்பர் தான் பெரிய தலைவலியாக எழுதியிருக்கும். ஊபரில் பிக்கப்பு நம்மள தான் கஸ்டமர் இது மூலிமா ரோபோட் கால் வரல. ஸோ பிக்கப்பு கால் இது ஆர்டர் எடுத்துகிட்டேன், பிக்கப் லொக்கேஷனுக்கு போயிட்டேன். ஆப்போசிட் ரோட்டில் தான் நின்னேன். நல்ல வேலை நான் ஹெல்மெட் போட்டு ஆப்போசிட் ரோட்டில் தான் இருந்தேன். கால் பண்ணுறேன், ஒரு ஆட்டோக்காரன் அங்கேருந்து எடுக்கிறாரு. 3-4 பேர் அங்கே நிற்கிறாங்க. ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் மாதிரி இருக்கேன். நான் ஆட்டோ ஸ்டாண்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 3-4 பேர் அந்த நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அண்ணன் கால் பண்ணுறேன். அந்த அண்ணன் எடுக்கிறாரு. நான் கவனிச்சிட்டேன் அவர் தான் அப்படின்னு. சார் இந்த மாதிரி இதுலேருந்து கால் பண்ணுறேன், ஊபர்லேருந்து கால் பண்ணுறேன், சொல்லுங்கள் என்ன அப்படின்னு. சார் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேன். பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டிங்களா, ஆளை காணுமே, யார் எங்கே இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசினார். எந்த இடத்துல இருக்கீங்க? இல்லை சார் எனக்கு சந்தா இருக்குது, எனக்கு சரியாக சொல்ல தெரில, நான் சந்துக்குள்ளே இருக்கேன். நான் மெயின் ரோடுக்கு சொன்னால் டக்குனா நான் தான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவார். நான் என்ன பண்ணால் ஹெல்மெட் போட்டு தலையெல்லாம் திருப்பிலாம் பார்க்கல, வெறும் கண்ணை மட்டும் நான் திருப்பி பார்த்தேன். ஏன்னா தலையை திருப்பி பார்த்தா அது ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க முதல்ல லொக்கேஷன் வந்துட்டு அப்புறமா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார். அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, வக்காரி நம்ம போய் போனோம்னா இவங்க வேறு ஏதாவது பிரச்சனை நம்ம உண்டாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆட்டோக்கார அண்ணனே அவர் அப்புறமா பார்த்தீங்கன்னா அதை நான் கேன்சல் பண்ணிவிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்டோ எடுத்துகிட்டு அவர் போகிறாருங்க அந்த இடத்துல. ஒரு வேறு ஏதாவது பிரச்சனை வேறு ஏதாவது இருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோவை புக் பண்ணிவிட்டு ஒரு சிலர் வர வச்சு அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ இன்னும் பிரச்சனை முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா முடியலை. ஆட்டோக்கார அண்ணங்களே அவங்களே புக் பண்ணி அவங்க இருக்கிற கடுப்பு, அவங்களுக்கு வர ஆர்டர் போதில் அவங்க அந்த கடுப்பில் அவங்களே கஸ்டமராக புக் பண்ணி வர வச்சு திட்டி அனுப்பிச்சி துரத்தி விட்றாங்க. இது நடக்குதுங்க. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மாதவரம் பஸ் ஸ்டாண்டு, ரவுண்டான பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் அங்கேயும் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதவரம் சரௌண்டிங்கில் அங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிற அந்த இடத்துலையும் நடக்கும். குளத்தூரில் எப்பயாவது ரொம்ப ரேர். ஆனால் இது மெயினாக இங்கே நடக்குதுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குவாங்க. சரி, ரைட்டு. அது போக இன்னொரு விஷயம் நம்ம பேசணுங்க. இது ரொம்ப அவேர்னஸான ஒரு விஷயம். யூடியூப்பில் வீலாக்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்க 1000, 2000, 3000 போட்டெல்லாம் சம்பாதிக்குது, ரேப்பிடோ சம்பாதிக்கிற அப்படின்னு அவங்க வீடியோ போடுறாங்கன்னா
அவங்க ஈஸியானதை மட்டும் காமிச்சிடுறாங்க. அதுக்கு பின்னால் என்ன விளைவுகள், அதுக்கு பின்னால் என்ன கஷ்டங்கள்ன்றத வீடியோ அவங்க போடுறதே கிடையாது. இது யாருக்குமே தெரியுது கிடையாது. அவங்க போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி அந்த ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி அவங்க காமிச்சிடுறாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்க கஷ்டம் என்னன்னு தெரியாது. இப்போ கூட நான் சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் யாராவது இது கூட வஞ்சி கட்டிட்டு வருவாங்க பாருங்கள். நீங்கள் நல்லா அதுக்கான ப்ரூஃபே பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது தோழர். ஒருத்தரால் 100 கிலோமீட்டர் தான் போக முடியும், ஒருத்தரால் 200 கிலோமீட்டர் போகக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க உடம்புல இருக்கும். ஆனால் 200 கிலோமீட்டர் போகக்கூடிய கெப்பாசிட்டி உடம்புல இருந்து கூட அவங்க வண்டி 100 கிலோமீட்டர் மேலே தாண்டினா வண்டி காலி அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? ஆனால் அதையும் மீறி அவங்க போகிறாங்கன்னா ஆசை தூண்டுறது. இந்த வீலாகர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அவங்க என்றைக்கோ ஒரு நாளைக்கு வண்டியை ஓட்டிட்டு சேலஞ்ச் இல்லைப்பா சேலஞ்சே போடுறாங்களே, அப்போ அது என்ன 100 நாள் சேலஞ்சு போட தான் செய்கிறாங்க, இல்லைன்னா சொல்லலை. அவங்களுக்கு யூடியூப்லேயும் வருமானம் வருது, அது போக இதுலேயும் வருமானம் வருது, அது போக அவங்களுக்கு பேக்ரவுண்டும் இருக்கும். சரிங்களா? கேட்டோம்னா மேன்ஷனில் இருக்கேன், அதில் இருக்கேன், இதில் இருக்கேன்னு சொல்லி அவங்க கஷ்டத்தை வந்து போடுவாங்க. யாருக்கும் கஷ்டம் இல்லாத மனுஷன் யாருங்க? ஆனால் அவங்க போடுறத போட்டுருவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல, அவங்க ஹெல்த்து இவ்வளோ தான் முடியும், உட்கார்ற எலும்பு வலிக்கும், முட்டி வலிக்கும், ஹெல்த்து வலிக்கும். ஒரு நாளைக்கு நல்லா ஒரு 10 நாள் தொடர்ந்து வேலை செஞ்சுருவாங்க. ஆசையாக அந்த வீடியோவை பார்த்துட்டு 11 நாள், ஒரு நாள் தான் நடுவில் லீவ் எடுப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 நாள் லீவ் எடுக்கிற மாதிரி ஆகிடும், ஹெல்த் அந்த மாதிரி ஆகிடும், சோம்பேத்தனம் உருவாகும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. உங்களால் எவ்வளோ முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் வேலை செய்யுங்க. அவங்க போடுறாங்க, இவங்க போடுறாங்க, அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு நாள் தான் சம்பாதிப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் வேறு வேலையை பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவை கண்டென்ட், அவங்களுக்கு தேவை காசு, அதில் அசால்ட்டாக சம்பாதிச்சிருவாங்க. கமெண்ட் பண்ணுற நீங்களோ, கமெண்ட் வீடியோ பார்க்குற வியூஸ் ஆக நீங்களோ ஏமாறுறது உண்மை. சரி, 4வது விஷயம் நம்ம இதுக்கு போயிடுவோங்க. நம்ம போர்ட்டரை பற்றி பேசுவோம். டெலிவரி ஜாப்பை பொறுத்த வரைக்கும் கேஷ் கலெக்ட் பண்ணுறதை பற்றி நம்ம பேசணும்னு சொன்னால, அதை பற்றி நம்ம பேசணும். ஒன்றும் இல்லை, பிக்கப் லொக்கேஷன் ஃபஸ்ட்டு நான் என்னோட ஸ்டோரி சொல்லிடுறேன். பிக்கப் லொக்கேஷன் நான் போயிட்டேன். பிக்கப் லொக்கேஷன் போயிட்டு கஸ்டமர்கிட்ட கால் பண்ணுறேன். இந்த மாதிரி லொக்கேஷன் வந்துட்டேன் மேடம் அப்படி சொல்கிறேன். நானும் லொக்கேஷன் தான் இருக்கேன், என்னப்பா எங்கேப்பா இருக்கீங்க, இருங்க கேட்டை விட்டு வெளியே வரான்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்துட்டு பொருள் எடுத்து கொடுத்தாங்க. பொருள் எடுத்து வாங்கிட்டேன். 60 ரூபா கேஷுங்க, கேஷ் ஆன் டெலிவரி. கையில் கேஷ் கொடுத்தாங்க. 60 ரூபா கொடுத்துட்டு எப்படி கொடுத்தாங்கன்னு கேளுங்க. இதுதான் அந்த 60 ரூபா. அதில் ஒரு 10 ரூபா நோட்டு கரைப்பிடிஞ்சது, அதை நான் மாற்றிட்டேன். அதை நான் சொல்கிறேன், என்னை ஏமாத்தினாங்க, தெளிவாக சொல்கிறேன், என்னை ஏமாத்தினாங்க. நான் இருந்தாலும் நான் ரொம்ப அவேர்னஸாக இருந்து கூட என்கிட்ட பேச்சு கொடுத்து எனக்கு இது பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டேன்னா நீங்களும் இந்த மாதிரி பாதிக்கப்படாதீங்க அப்படின்றதுக்காக தான். என்ன பண்ணோம், இந்த முக்கால்வாசி பணக்கார நாய்ங்க இப்படி தான் பண்ணுவாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பிச்சைக்காரன்ட்ட கொடுத்தா செருப்பு கொண்டு அடிப்பான். அதனால் நம்மகிட்ட கொடுத்தா நம்ம தான் இன்னும் ஏமாந்தவங்களாச்சு. அதனால் நம்மகிட்ட கொடுத்து ஏமாத்தான்ற மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இது ஆக்சுவலி திருட்டுத்தனத்துக்கு இன்னொரு வழி பண்ணுவாங்க. பணக்கார பசங்க தான் அதிகமாக பண்ணுவாங்க. மிடில் கிளாஸோ லோ கிளாஸோ ரொம்ப அப்படி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பணக்கார பசங்க பண்ணுவாங்க. ஒரு சில பணக்கார பசங்க நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஜிபேல இப்போ பே பண்ணுவாங்க. அப்படியே எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதா இருந்தாலும் கேஷே பே பண்ணுவாங்க. சரி, விஷயத்த சொல்கிறேன். இந்த மாதிரி இப்படி கூட கொடுக்கல, இப்படி இந்த இதை வந்து இதில் இப்படி சுருட்டி கொடுத்தாங்க. இன்னமும் சுருட்டி, ஐயோ 2 கை நாளாகும். ஸோ இப்படி சுருட்டி கொடுத்தாங்க. எனக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போதே எப்பயுமே எனக்கு டவுட் ஆகும். ஏன் டவுட் ஆகும்னா, நான் அந்த இடத்துல கேஷை எண்ணி பார்த்துட்டு தான் நான் வாங்குவேன். நீங்களும் அப்படி தான் பண்ணணும். நான் எண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைட்லாம் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா இந்த சைடோ ஃப்ரண்ட்லேயும் போய் நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஏன் செக் பண்ணி பார்ப்பேன் அப்படி பார்த்தீங்கன்னா, சிலட்டை போட்டால் தான் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ சிலட்டை போட்டது வந்து இதை பாருங்கள், எண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி கொடுத்தவங்க இப்படி எண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, என் மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக சார் லொக்கேஷன்லாம் போட்டிருக்கேன், கரெக்டாக போயிடுவீங்களா, உங்களுக்கு அந்த இடம் தெரியுமா, அந்த ஃப்ளாட் தான், அதில் இத்தனை அப்பார்ட்மெண்ட்டு, இத்தனை பிளாக்கு, இந்த நம்பரு, அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த மொபைல் நம்பரும் கால் பண்ணிக்கிடுவாங்க, நம்பர் தானே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை நான் அந்த நோட்டை எண்ணுறேன், அதை பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சத்தியமாக இதான் பண்ணுவாங்க, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆக்சுவலாக நான் வந்து இப்படி இந்த இதை பார்த்துக்கிட்டு இருந்தவன் ஃப்ரண்ட்டில் நான் பார்க்காம விட்டேன். இப்படி பார்த்துருந்தவன் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த 10 ரூபா நோட்டு இது ஓகே. இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக கரை பிடிச்சிருக்குங்க. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன், அந்த ஜூஸ் ஷாப்பு அங்கே போரூரில் ஒரு அண்ணன் இருந்தார். அங்கே அடிக்கடி அந்த கடைக்கு போவேன். அந்த அண்ணன்கிட்ட போயிட்டு, அண்ணன் இந்த மாதிரி கரை பிடிச்சி, அவர் தெரியும் 10 ரூபா கரை பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதாங்க பணக்காரனுக்கு ஏழைக்கு உள்ள வித்தியாசம். அந்த அண்ணன் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு எடுத்து வாங்கி போட்டு அவர் வாட்டி பார்த்துட்டு நான் பேங்க்கில் கட்டிக்கிறேன் அப்படி அசால்ட்டாக அவர் சொல்கிறாருங்க. அதான் பணக்காரனுக்கும் ஏழைக்கு உள்ள வித்தியாசம். இவங்க வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி போர்ட்டர்லையோ இல்லை வேறு எதில் பண்ணுறீங்கனாலோ அவங்க மழுப்புனாலோ என்ன பண்ணாலும் சரி, அந்த இடத்துலையே நீங்கள் கேஷை எண்ணிடுங்க, பார்த்துருங்க. ஒவ்வொரு நோட்டு ஒரு 10 நோட்டு அதெல்லாம் அதில் ஒன்றுமே குடிமொழி போகிறதில்ல. இப்போ எனக்கும் அது குடிமொழி போகிறதில்ல தான். ஆனால் என் மைண்டை டைவர்ட் பண்ணாங்க, மைண்டை சத்தியமாக டைவர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கோங்க. இது ரொம்ப அவேர்னஸ் ஆனது. 2வது அவேர்னஸ் இது. சரி தோல், அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பார்ப்போம், மொபைல் டேட்டா கேபிள்.
ஸோ இதுதான் அந்த மொபைல் டேட்டா கேபிள் தொடர். இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 250 ரூபா. இதுக்கு 6 மாதம் வேரண்ட்டி. இந்த பாக்ஸ் தான் வரும். இது வேரண்டின்னு சொன்னோன்னு தான் நான் வந்து இந்த கடையை வந்து உங்கள்கிட்ட நான் ரெஃபர் பண்ணலான்னு தோணுச்சேன். மற்றபடி ப்ரமோஷன்லாம் ஒன்றும் இல்லை தோழர். இந்த கடை அவர் புதுசாக போட்டிருக்காரு, அவருக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போதுக்கு 250 ரூபா இந்த டேட்டா கேபிள். இது போக இந்த கடையில் வந்து இந்த கடையை பற்றி நான் சும்மா அவர் பேசுகிற வீடியோ நான் அப்படியே சைடில் நான் அதையும் ஆட் பண்ணுறேன். என்னென்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, மொபைலோட அதாவது மொபைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. கவரு, அப்புறம் இந்த மாதிரி டேட்டா கேபிள், மொபைல் சம்மந்தப்பட்ட விஷயம், மொபைல் ஆக்சசரிஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாட்ஸ்பாட்டு மணப்பாக்கத்தில் இருக்குது. இந்த கடை பேர் ஹாட்ஸ்பாட் மணப்பாக்கத்தில் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஹாட்ஸ்பாட் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ புதுசாக பிரான்ச் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நான் ஆக்சுவலாக வீடியோ அப்பயே போகிறேன்னு சொன்னேன். ஒரு 10 நாள் ஆகட்டும், நம்ம ஒயர் எந்த அளவுக்கு இருக்குது. இந்த ஒயர் வந்து ஒரே விஷயம் தான் அவர் சொன்னார், எலி கடிக்காமல் இருக்கணும். மேனுவலாக அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ணியிருக்கக்கூடாது. ஒயரை போட்டு கீழ்றதோ இல்லை கீழே போட்டு மிதித்து நஸ்தி பண்ணி அந்த மாதிரி பண்ணது. ஒருவேளை டெக்னிக்கலாக ஏதாவது நான் டெக்னிக்கலாக நான் சொல்ல புரியுதுங்களா, எலி ஒயர் கிடச்சதுன்னு சொன்னேன், எலி கடிச்சிருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அடுத்த வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, சம்டைம்ஸ் பைக்கிலேயே ஓடிட்டு போவோம். அந்த ஒயர் வந்து தெரியாமல் இந்த மாதிரி சில மெயினான விஷயங்கள் மேலோட்டமாக நம்ம சைடு அது பண்ணியிருக்கக்கூடாது. அதான் நான் டெக்னிக்கலாக எதுவும் பண்ணியிருக்கக்கூடாது. டெக்னிக்கலாக ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது அதுதான் வேரண்ட்டி கொடுத்துருக்காங்க. வேரண்ட்டி கார்டுங்க. இதுதான் வேரண்ட்டி கார்டு. சரியா? இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 250 ரூபா. இவங்க மொபைல் ஆக்சசரிஸ் போக சர்வீஸ் பண்ணவும் செய்கிறாங்க. மொபைல் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதையும் சர்வீஸும் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹாட்ஸ்பாட்லாம் கொடுத்தோம்னா நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஹாட்ஸ்பாட்டுன்ற பேர் உள்ள கடைகள்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி சின்னதாக ஒரு ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க எனக்கு இந்த விஷயம் பண்ணது எனக்கு பிடிச்சிருந்து, அதனால் அதையும் சைடில் ஆட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கட்டும். ஸோ அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன். அதையும் போய் அதையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மணப்பாக்கம் சைடில் யாராக இருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேணுங்கிறது அங்கே போய் வாங்கிக்கலாம். அக்சசரிஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் தோழர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மணப்பாக்கம்ல. ஏன் மணப்பாக்கம்ல இருக்குன்னா, நம்ம ஹாட்ஸ்பாட் மொபைல்ஸோட செகண்ட் பிரான்ச் இங்கே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பழைய கடைக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை இந்த கடைக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வந்து ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.